பஞ்சபூதங்களால் தாங்க உலக இயக்கமே நடைபெற்று வருது. பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்கக்கூடியது இந்த திருத்தலமாகுங்க. பஞ்சபூத தலங்கள் மற்றும் பாடல் பெற்ற தலங்களை வழிபட விரும்பக்கூடியவங்க இந்த ஆலயத்திலிருந்து தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனம் எப்பொழுது தொடங்குகிறது, இந்த ஆலயத்தில் நம்ம எப்படி வழிபட வேணும், அதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை முறை போயிருந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனமும் ஆனி மாதம் ஆனி திருமஞ்சன தரிசனமும் இந்த இரண்டு திருவிழாக்களும் நடைபெறுவது வழக்கமாகுங்க. அதன்படி இந்த ஆண்டு இன்று காலை மார்கழி ஆருத்ரா தரிசன உற்சவ விழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்குதுங்க. இதனைத் தொடர்ந்து நாளை சந்திர பிரபை வாகன வீதி உலாவானது நடைபெற இருக்குதுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா தங்க சூரிய பிரபை வாகனத்தில் வீதி உலாவானது நடைபெற இருக்குது. 28ஆம் தேதி வெள்ளி பூத வாகனத்தில் வீதி உலாவானது நடைபெற இருக்குதுங்க. 29ஆம் தேதி ரிஷப வாகனத்திலையும் தெருவடைசான் வீதி உலாவும் நடைபெறுங்க. 30ஆம் தேதி யானை வாகன வீதி உலாவும் 31ஆம் தேதி தங்க கைலாச வாகன வீதி உலாவும் நடைபெற இருக்குது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தங்க ரதத்தில் சோமஸ்கந்தர் வெட்டு குதிரையில் வீதி உலாவும் நடைபெற இருக்குதுங்க. 2ஆம் தேதி தேரு திருவிழாவும் அன்று இரவு 8 மணிக்கு ஆயிரங்கால் முன்பாண்டி முகப்பு மண்டபத்தில் ஏக கால லட்சார்ச்சனையானது நடைபெற இருக்குதுங்க. 3ஆம் தேதி அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னாடி காலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் சிவகாம சுந்தரி சமேத நடராஜ மூர்த்திக்கு மகா அபிஷேகமானது நடைபெற இருக்குது. அதற்கு பிறகு காலை 10 மணிக்கு சித் சபையின் ரகசிய பூஜையும் பஞ்சமூர்த்தி வீதி உலா வந்து அதற்கு பிறகு அன்றைய நாளில் மாலை 3 மணிக்கு மேல் ஆருத்ரா தரிசனமும் நாண காச சித் சபா பிரமோட்சமும் நடைபெற இருக்குதுங்க. 4ஆம் தேதி பஞ்சமூர்த்தி முத்து பல்லாக்கு வீதி உலாவும் 5ஆம் தேதி ஞான பிரகாசம் குளத்தில் தெப்ப உற்சவமும் நடைபெற இருக்குது. இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் பொது தீட்சிதர்கள் செஞ்சுட்டு வராங்க. உற்சவம் நடைபெறக்கூடிய 10 நாட்களும் மாலை 6 மணிக்கு சாயரட்ச பூஜையில் சிற்சபை முன்னாடி மாணிக்க வாசகரை எழுந்தருள செய்து திருவெண்பாவை உற்சவமானது நடைபெற இருக்குதுங்க. பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்கக்கூடியது சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆகுங்க. பஞ்சபூத தலங்கள் மற்றும் பாடல் பெற்ற தலங்களை வழிபட விரும்பக்கூடியவங்க சிதம்பரத்தில் இருந்து தொடங்குவது நல்லது அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா வைணவத்தின் கோவில் என்றால் ஸ்ரீரங்கத்தை குறிப்பது போல சைவத்தின் கோவில் என்றால் சிதம்பரம் நடராஜரையே குறிக்குங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் சுமார் 40 ஏக்கர் பரப்பில் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கக்கூடிய திருக்கோவிலாகுங்க. இங்கு மூர்த்தி, தலம், தீர்த்தம் என 3 பெருமைகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஆலயமாகும். சிதம்பரம் நடராஜரை எல்லா கடவுள்களும் வந்து வழிபட்ட பேரு பெற்றதாக சொல்லப்படுதுங்க. இதை உணர்த்தக்கூடிய வகையில் நடராஜர் ஆலயம் முழுவதும் ஏராளமான சன்னதிகளானது அமைஞ்சிருக்குதுங்க. நடராஜர் ஆலயத்துக்குள்ள தினமும் 27 லிங்கங்களுக்கு அபிஷேக ஆராதனையானது நடைபெறுதுங்க. இதை தவிர ஏராளமான லிங்கங்கள் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகும். சிவாலயங்களில் கற்ப கிரக கோஷ்டங்களை சுற்றி தெய்வ உருவங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. சிதம்பரத்தில் அத்தகைய அமைப்பு இல்லை. திருவண்ணாமலை போன்ற யமன், சித்திரகுப்தன் 2 பேரும் சிதம்பர தலத்திலையும் வழிபட்டிருக்கிறாங்க. இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பிரகாரத்தில் யமனுக்கும் சிவகாமி அம்மன் சன்னதி பகுதியில் சித்திரகுப்தனுக்கும் சிலையானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய 4 கோபுரங்களும் சிறப்பு களஞ்சியங்களால் உருவாக்கப்பட்டதாகுங்க. கிழக்கு கோபுரம் ஆடல் கலையின் அனைத்து அம்சங்களையும் கொண்டிருக்கு.
இருக்குது. அதே போல் மற்றொரு கோபுரத்தில் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, பராசக்தி, விநாயகர், முருகன், தன்வந்திரி, இந்திரன், அக்னி, வாயு, குபேரன், புதன், நிருதி, காமன், பத்ரகாளி, துர்கை, கங்காதேவி, யமதேவி, ராகு, கேது, நாரதர், விஸ்வகர்மா, நாகதேவன், சுக்கிரன், லக்ஷ்மி, வியாக்கரபாதர், அகத்தியர், திருமூலர், பதாஞ்சலி போன்றோர் சிலைகளானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு சிவாலயத்திலுமே நம்மளால் பார்க்க முடியாத சிவ வடிவங்களை சிதம்பரம் ஆலயத்தில் நம்மளால் பார்க்க முடியுங்க. இது பார்ப்பதற்கு அரிய வகை வித்தியாசமான சிவ வடிவங்களாக சொல்லப்படுதுங்க. அதே போல் சிதம்பரம் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உலகத்தில் பூமத்திய ரேகையுடைய சரியான மைய பகுதி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பஞ்சபூத கோவில்களின் ஆகாய தலத்தை குறிக்கக்கூடிய தில்லை நடராஜர் ஆலயம், காற்றை குறிக்கக்கூடிய காளஹஸ்தி ஆலயம், நிலத்தை குறிக்கக்கூடிய காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் சரியான ஒரே நேர்கோட்டில் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. அதே போல் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிதம்பரம் கோவிலில் 9 நுழைவாய்களும் மனித உடலில் இருக்கக்கூடிய 9 வாயில்களை குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. விமானத்தோட மேற்கூரை இருக்கக்கூடிய பொற்கூரை பார்த்திங்கன்னா 21,600 தங்க தகடுல கொண்டு வேயப்பட்டிருக்குதுங்க. இது மனிதனுடைய ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 தடவைகள் சுவாசிக்கிறான் என்பதை குறிப்பதாகுமாங்க. மேலுமே பார்த்திங்கன்னா இந்த 21,600 தகடுகளை வேய 72,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. இந்த 72,000 என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடிகளை குறிப்பதாகுங்க. இதில் கண்ணுக்கு தெரியாத உடலில் பல பாகங்கள் சக்தியை கொண்டு சேர்ப்பவையாகவும் அடங்கி இருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைஞ்சிருக்குதுங்க. இது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இதயத்தை குறிப்பதாகுங்க. இந்த இடத்த அடைய 5 படிகள் ஏற வேணுங்க. இந்த படிகளை பஞ்சராஷ்டிர படி அப்படின்னும் அழைப்பாங்க. அதாவது ஷிவாய நாம என்ற 5 எழுத்து ஆகுங்க. கனக சபை பிற கோவில்களில் இருப்பதை போல் இல்லாமல் நேராக வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருதுங்க. இந்த கடக சபை தாங்க 4 தூண்களானது அமைக்கப்பட்டிருக்குது. இது 4 வேதங்களை குறிப்பதாகுங்க. மேலுமே பொன்னம்பலத்தில் 28 தூண்களானது அமைஞ்சிருக்குதுங்க. இவை 28 அகமங்களையும் சிவ வழிபாடும் 28 வழிகளையும் குறிப்பதாகுங்க. இந்த 28 தூண்களும் 64 + 64 மேற்பலகைகளை கொண்டிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இது 64 கலைகளை குறிப்பதாகுமாங்க. இதனுடைய குறுக்கில் செல்லக்கூடிய பல பலகைகள் மனித உடலில் ஓடக்கூடிய பல இரத்த நாணங்களை குறிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பொற்கூரையின் மேலே இருக்கக்கூடிய 9 கலசங்கள் 9 வகையான சக்திகளை குறிப்பதாகுமாங்க. அர்த்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிப்பதாக சொல்லப்படுதுங்க. சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கக்கூடியது ஆனந்த தாண்டவம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. நடராஜர் கோவில் பார்த்தீங்கன்னா அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் போன்ற சமய குறவர்கள் 4 தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி வடகரை சிவ தலங்களில் சோழ நாட்டு காவிரி வடகரை தலங்களில் ஒன்றாக சொல்லப்படுதுங்க. இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து திருமுறைகளும் பாடல் பெற்ற தலம் அப்படின்னு பெருமையை கொண்டதாக சொல்லப்படுதுங்க. இந்த தலம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. சிதம்பரம் தில்லை கூத்தன் கோவில், சிதம்பரம் கோவில் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 4 கோபுரங்களை கொண்டதாகும். இது 7 நிலைகளை கொண்டதாக சொல்லப்படுதுங்க. கோபுரத்தோட அடிப்பகுதி 9 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்டதாகும். 135 அடி உயரம் உடையதாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோபுரத்தோட வாசல் 40 அடி உயரம் கொண்டதாகும். இந்த கோவில் கிழக்கு கோபுரத்தில் 108 சிவ தாண்டவங்களுக்கான சிற்பங்களானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ராஜகோபுரம் விஜயநகர மன்னர் கிருஷ்ண தேவராயரால் கட்டப்பட்டதாகுங்க. கலைநயமிக்க சிற்பங்கள் நிறைந்த ஆயிரங்கால் மண்டபம் விஜயநகர பேரரசின் தஞ்சை நாயக்க மன்னர்களால் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே முக்குருணி விநாயகர், திருமுறை காட்டிய விநாயகர்,
பொல்லா விநாயகர், வல்ப விநாயகர், மோகன கணபதி, கற்பக விநாயகர், நர்த்தன விநாயகர், திருமூல விநாயகர் என பல்வேறு விநாயகர் சன்னதிகளானது இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ friends.